சல்லியரே, தேரை இன்னும் அருகே செலுத்தும். என் மனம் புழுவாக துடிக்கிறது. என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் இக்கணமே ஏற்றுக்கொள்கிறேன். வெறிகொண்டு ஓடும் உன் தேரின் சக்கரம் நீ போரின் உச்சத்தில் இருக்கும் போது இன்று என் மகன் எப்படி மண்ணை விட்டு எழ முடியாமல் வீழ்ந்து கிடக்கிறானோ அதே போன்று ஓட முடியாமல் உன் தேர் மணலில் புதைந்து போகும். சல்லியரே, வலது பக்கமாக தேரை நகர்த்தும். என்னால் இனி தேரை ஓட்ட இயலாது. ஏனென்றால் தேர் மண்ணில் புதைந்து விட்டது. மண்ணில் புதைந்தால் என்ன? முயற்சி செய்து நகர்த்துங்கள். எனக்கு தேரை ஓட்டுவது மட்டும்தான் வேலை. தேர் ஓடினால் நான் ஓட்டுவேன். மற்றபடி உன் கட்டளைப்படி நடப்பதற்கு நான் ஒன்றும் உன் அடிமை அல்ல. முடிந்தால் நீயே இறங்கி தேரை நகர்த்து. துரோகி, தருணம் பார்த்து வஞ்சம் தீர்க்கிறாயா? இப்போது தேரை நகர்த்த முடியுமா முடியாதா? என்னால் முடியாது. இனி தேர் நகராது. நான் செல்கிறேன். நம்பிக்கை துரோகியே, செல். நானே தேரை சரி செய்து கொள்கிறேன். அர்ஜுனா, சற்று அவகாசம் கொடு. தேரை சரி செய்துவிட்டு உன் உயிரை குடிக்கிறேன். அர்ஜுனா, பாணங்களை இப்போது தொடு. இது நியதியா? சத்திரிய தர்மமா கிருஷ்ணா? நான் கூறுவதை கேள். இதைவிட சிறந்த தருணம் உனக்கு வாய்க்காது. அம்பை செலுத்து. அர்ஜுனா, நீயும் ஒரு சத்திரியனா? இதுதான் உன் வீரமா? நிராயுதபாணியாக நிற்கும் என் மீது பாணங்களை தொடுக்கிறாயே, இதுதான் சத்திரிய தர்மமா? கர்ணா, என் மகன் அபிமன்யு ஆயுதமின்றி நின்ற போது நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி அவனை கொலை செய்தீர்கள். நீயும் அந்த அநீதிக்கு உடன்பட்டாய். ஆகவே உனக்கு சத்திரிய தர்மத்தை பற்றி பேச உரிமை கிடையாது. பார், இப்போதே பிரம்மாஸ்திரத்தை எய்து உன்னை அழித்து விடுகிறேன். நீ என்னிடம் அந்தணன் என்று பொய்யுரைத்து பிரம்மாஸ்திரத்தை கற்றுக்கொண்டாய். நீ என்னிடம் கற்ற பிரம்மாஸ்திரம் உனக்கு பயன்பட வேண்டிய தருணத்தில் மறந்து போகும். சுவாமி, விடு பாணத்தை.
கரங்கள் கொண்ட ஆதவன் புத்திரன் நீ கர்ணா. தாயின் சுயநலத்தால் சூத புத்திரன் நானாய் கர்ணா. வில்லினை ஏந்தி மாவீரனாய் நின்றாய். சொல்லிலே விஷம் தோய்த்து கொல்லாமல் கொன்றாள் கர்ணா. கர்ணா 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 கர்ணா. ஆயிரம் கரங்கள் கொண்ட ஆதவன் புத்திரன் நீ கர்ணா. தாயின் சுயநலத்தால் சூத புத்திரன் நானாய் கர்ணா. வில்லினை ஏந்தி மாவீரனாய் நின்றாய். சொல்லிலே விஷம் தோய்த்து கொல்லாமல் கொன்றாள் கர்ணா. கர்ணா 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 கர்ணா. இது என்ன மாயம்? நான் தொடுக்கும் பானங்கள் அவன் கழுத்தில் மாலையாக போய் விழுகின்றதே. இனி என் பானங்கள் கர்ணனின் மார்பை துளைக்காதா? துளைக்காது. ஏன் கிருஷ்ணா, எப்படி நிகழ்கிறது இந்த மாயம்? கர்ணன் செய்த தர்மங்கள் இப்போது அவனை காத்து நிற்கிறது. இந்த உலகில் அநேகம் பேர் தான தர்மங்கள் செய்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் தர்மம் உயிர் காத்து நிற்கிறதா என்ன? அர்ஜுனா, கர்ணனின் தயாள குணத்தையும் அவன் தர்ம சிந்தனையின் தீவிரத்தையும் நீ உணரமாட்டாய். இப்போது உன்னிடம் தானம் கேட்டால் இங்கிருந்து நீ என்ன கொடுப்பாய்? இப்போது கொடுப்பதற்கு என்னிடம் ஏதும் இல்லையே கிருஷ்ணா. இதுதான் நீ. கர்ணன் இந்த யுத்த களத்திலும் தானம் செய்வான். ஆகவே அவன் தர்மம்தான் அவனை காத்து நிற்கிறது. அப்படியெனில் கர்ணனை கொல்லவே முடியாதா? மரணமில்லாத மனிதன் இந்த வையகத்தில் எங்கிருக்கிறான்? முயற்சித்தால் முடியும். இந்த கர்ணனையும் தர்ம தேவதை கைவிடுவாள். கிருஷ்ணா, என்ன கூறுகிறாய்? சற்று பொறு, இதோ வருகிறேன். சொல்லாத வள்ளல் நீ என சொல் கேட்டு நான் உன்னை நாடி வந்தேன். ஆனால் உன் நிலையே பரிதாபமாக இருக்கிறது. உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் முன்னால் எனக்கு என்ன கொடுக்க முடியும்? அந்தனரே,
நில்லுங்கள். கர்ணன் இல்லை என்று சொல்லிவிட்டான் என்ற இழிச்சொல்லுக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள். என்னிடம் இருப்பதாய் பார்த்து கேளுங்கள், நான் தருகிறேன். கர்ணா, நான் கேட்பது உன்னிடம் இருக்கிறது. ஆனால் அது விலை மதிப்பில்லாத பெரும் பொருள். கொடுப்பாயா? என்னிடம் இருப்பதை கேட்டால் நான் தாராளமாக தருவேன். கேளுங்கள். கர்ணா, இதுவரை தர்மத்தின் பலனாக நீ பெற்ற புண்ணியங்கள் யாவற்றையும் எனக்கு தானமாக தர முடியுமா? இதை விட வேறு என்ன இருக்க முடியும்? கேளுங்கள், இப்போதே தருகிறேன். அது மட்டுமல்ல, இப்போது புண்ணியத்தை எனக்கு தாரை வார்ப்பதனால் கிடைக்கும் புண்ணியத்தையும் ஆதியோடு அந்தமாக எனக்கே கொடுத்து விட வேண்டும். இதோ உடனே தருகிறேன். அந்தனரே, இதுவரை நான் செய்த தான தர்மத்தால் சேர்த்த புண்ணியங்கள் அத்தனையும் தங்களுக்கு தாரை வார்க்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள். தானம் தந்தாயே நீ கூனி நின்றானே கோ, வானம் உன் பாதமே, உலகம் உன்னை பாடுமே. இறையிடம் தானே யாசகம் கேட்பார், இறைவனே இங்கே கையேந்தி நின்றான். கர்ணா, உனைப்போல் ஒரு தயாளன் இந்த உலகில் இனி பிறக்கப் போவதில்லை. இந்த உலகம் உள்ள மட்டும் உன் புகழும் உன் தர்ம சிந்தனையும் ஓங்கி ஒலிக்கும். இந்த பிறவி கடலை அறுத்து முக்தி அடைவாயாக. அந்தனரே, தாங்களே என்னிடம் தானம் கேட்டு வந்தீர்கள். எனக்கு முக்தியை அருள தாங்கள் யார்? நான் தங்களுக்கா தானம் செய்தேன். இதைவிட வேறு புண்ணியம் என்ன இருக்க முடியும்? என்னை ஆட்கொள்ளுங்கள், என்னை ஆட்கொள்ளுங்கள். அர்ஜுனா, இந்திரன் உனக்கருளிய அஞ்சலீக பாணத்தை இப்போது விடு. கண்கள் குருதி கொட்ட கதறுதே மன்னன் நெஞ்சம், உயிரும் பரிதவிக்க உருகுதே கர்ணன் உள்ளம். குந்தி,
உன் மூத்த புத்திரன் கர்ணன் மாண்டு விட்டான். யுத்த களத்தில் நான் மாண்டு கிடக்கும் போது என்னை தூக்கி மடியில் போட்டுக்கொண்டு மகரே மகரே என்று ஊரறிய கதறி அழ வேண்டும். என் பிறப்பறியா இருள் போக்க வேண்டும். செய்வீர்களா அம்மா? ஐயோ கருணா, அம்மா செய்வீர்களா அம்மா? என் மகனே, அம்மா அம்மா, என் ஆறுயிர் புதல்வனே கருணா, என் மைந்தனே கருணா, கருணா. என் மகனே கருணா, என் புதல்வனே கருணா, கருணா, கர்ணா! ஐயோ, என் குலம் அழிந்ததே. கர்ணா! என் புத்திரர்களை தனியாக விட்டுவிட்டு இறந்து விட்டாயே. கர்ணா! கர்ணா! சஞ்சயா, என் நிலையை பார்த்தாயா? ஐயோ! அர்ஜுனா, அண்ணா, தாங்கள் ஆணையிட்டதை போல் அந்த கர்ணனை நான் கொன்று விட்டேன். என்னால் இதை நம்ப முடியவில்லை. கிருஷ்ணா, அர்ஜுனன் கூறுவது உண்மையா? உன் தம்பி அர்ஜுனன் கர்ணனை கொன்றது உண்மைதான். வெற்றி, வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. இதை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். அரசே, நான் தங்களை சிரம் தாழ்த்து தலை வணங்குகிறேன். என்னை வேசி என்று அவையோர் முன் அழைத்த அந்த நீசனை கொன்று என் கலங்கத்தை போக்கிவிட்டீர்கள். இனி எஞ்சி இருப்பது அந்த நீசன் துரியோதனன் ஒருவனே. அவனை நான் சபதமிட்டபடி கொன்று இந்த யுத்தத்தை வெற்றிகரமாக முடித்து வைக்கிறேன். என் மகனே, நீயும் மாண்டு போனாயா? என் மகனே, என் மகனே, என் மகனே, நீயும் மாண்டு போனாயா? என் மகனே, மகனே, என் மகனே, என் மகனே, என் மகனே. அங்கே கேட்பது நம் அன்னையின் குரல் அல்லவா? சந்தேகத்திற்கிடமில்லாமல். பாண்டவர்கள் நாம் ஐவரும் இங்கே இருக்க அம்மா எதற்கு இப்படி கதறி அழ வேண்டும்? கிருஷ்ணா, ஏன் இந்த குழப்பம்? ஒருவேளை தவறான தகவல் அன்னைக்கு சென்றிருக்குமோ? தாங்கள் இருக்கும் இடத்தில்தான் அடியேனும் இருக்கிறேன். நான் மட்டும் எப்படி அறிவேன்? வாருங்கள், உடனே செல்வோம். அம்மாவின் அழுகுரல் கேட்டு என் உடலே நடுங்குகிறது. ஆம், இப்போதே செல்வோம், வாருங்கள். அருயிர் நண்பனே கர்ணா,
நீ கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட்டாய். உன்னை காக்க நான் மறந்தேனே. கர்ணா, நீ இன்று இந்த உலகத்தில் வாழ எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? என்ன தகுதி இருக்கிறது? இந்த கொற்றவனுக்கு செங்கோல் எதற்கு? வெண்கொற்ற கொடைதான் எதற்கு? அரியணை எதற்கு? இந்த யுத்தம் தான் எதற்கு கர்ணா? கர்ணா, நான் பெற்ற மகனே கர்ணா, நான் தலைமகனை இழந்த பாவியானேன். எனக்கு மோட்சமும் கிட்டுமோ? ஐயோ, உன்னை இரத்த வெள்ளத்தில் இப்படி கிடத்தவா ஈன்றெடுத்தேன். என் மைந்தனே கர்ணா, இதே கணம் என் உயிரும் பிரிந்துவிடக் கூடாதோ? அம்மா, தங்கள் மகன் அர்ஜுனன் நான் இதோ உயிரோடு இருக்கிறேன். அது இறந்து போன கர்ணன் என் பாணத்தினால் கொல்லப்பட்டவன். அம்மா, தாங்கள் பெற்ற புத்திரர்கள் நாங்கள் ஐவரும் மலை போல் இங்கிருக்க தாங்கள் எதற்காக கர்ணனை மடியிலே கிடத்தி அழுகிறீர்கள்? தங்களுக்கு சித்தம் கலங்கி பித்து பிடித்து விட்டதா? நம் அர்ஜுனனை கொல்லத் துடித்த இந்த கர்ணனுக்கு நீங்கள் எதற்காக அழுகிறீர்கள்? ஆம், என்ற மகனை பறிகொடுத்த துக்கத்தில் எனக்கு சித்தம் கலங்கி பித்துதான் பிடித்து விட்டது. அம்மா, தாங்கள் கூறுவதின் பொருள்தான் என்ன? இதோ வீர போரிட்டு மாண்டு கிடக்கும் இந்த கர்ணன் நான் பெற்ற செல்வமடா, நான் பெற்ற செல்வம், நான் பெற்ற செல்வம். இவன் தான் என் தலைமகன். உங்களுக்கெல்லாம் மூத்தவன். அம்மா, பெற்ற மகனை இழந்த எந்த தாயும் கதறி அழுத்தானே செய்வாள். அதுவும் கர்ணனை போன்ற மாவீரன் எந்த தாய்க்கு கிடைப்பான்? சிற்றன்னையே, தாங்கள் தான் தன்னுடைய தாய் என்பது கர்ணனுக்கு தெரியுமா? யுத்தம் தொடங்கும் முன்பே தெரியும். யுத்தம் தொடங்கும் முன்பே தெரியுமா? கர்ணா, தெரிந்துமா என் பக்கம் நின்று எனக்காக போரிட்டு உயிர் இழந்தாய்? கர்ணா, பாண்டவர்கள் பக்கம் வந்துவிடு என்று கர்ணனிடம் எவ்வளவோ மன்றாடினேன், அழுது கண்ணீர் வடித்தேன். ஆனால் அவனோ உத்தமன்.
உன் மீது கொண்ட பேரன்பால், செஞ்சோற்று கடனின் பால், அவன் கொண்ட உறுதியால் என்னோடு வர மறுத்து விட்டார். கர்ணா, கர்ணா, அன்னையே, இந்த உண்மையை என்னிடம் முன்பே சொல்லி இருக்கலாமே. சொல்லி இருக்கலாம். நான் உயிரோடு இருக்கும் வரை இந்த உண்மையை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சத்தியம் பெற்றுக் கொண்டார். ஐயோ நண்பா, நீ சத்திய பந்தனடா, தர்மத்தின் சின்னமடா. உனக்குள்ளே எத்தனை பாச போராட்டம் நடந்து கொண்டிருந்தது என்பதை இப்போது நான் உணர்ந்து கொண்டேன். இந்த நண்பனை மன்னிப்பாயா? நீ பாண்டவர்களில் ஒருவன் என்பதை முன்பே தெரிந்திருந்தால் இந்த அத்தினாபுரத்திற்கு உன்னையே அரசனாக்கி இருப்பேனே. இந்த குருஷேத்திர யுத்தமும் நடந்திருக்காதே கர்ணா, நடந்திருக்காதே. அம்மா, கர்ணன் உங்களிடம் சத்தியம் வாங்கும் முன்பே இந்த உண்மையை எங்களுக்கு உரைத்திருக்கலாமே. ஏன் இப்படி மறைத்து விட்டீர்கள்? ஐயோ, நான் அதை உனக்கு எப்படி கோரி புரிய வைப்பேன்? என் நிலையில் எந்த பெண் இருந்திருந்தாலும் இதைத்தான் செய்திருப்பாள். அம்மா, தாங்கள் புரிந்தது சுயநலம். தாங்கள் இந்த ஒரு உண்மையை கூறாமல் மறைத்ததால் இன்று இருந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? இந்த பாரத வருஷமே யுத்தத்தினால் அழிந்து கொண்டிருக்கிறது. ஐயோ, ஒரு பெண்ணான தாங்கள் உண்மையை மறைத்ததால் இந்த பேரழிவு நேர்ந்தது. ஆகவே இக்கணம் நான் தர்மதேவனின் புத்திரன் சாபம் விடுகிறேன். இனி இந்த உலகம் உள்ள மட்டும் பெண்கள் ரகசியம் காக்காமல் போக கடவது. ஐயோ, அம்மா, கர்ணன் இப்போது எங்கள் சகோதரன் என்று தெரிந்துவிட்டது. இதுநாள் வரை நாங்கள் கர்ணனை வெறுத்திருந்தாலும் அவனுக்குரிய ஈமக்கிரியையை நாங்கள் செய்தாக வேண்டும். அதற்கான ஆயத்தங்கள் நடக்கட்டும். தர்மா, நிறுத்து உன் பிதற்றலை. கர்ணனின் நிழலை கூட நெருங்கும் அருகதை உனக்கோ உனது சகோதரர்களுக்கோ இல்லை. அவனிடத்தில் என்னை தவிர பிரிதோர் உறவும் இல்லை. தாய் சகோதரன் என்று உறவாடி துக்கத்தில் பங்கு பெறும் அருகதையும் உங்களுக்கு இல்லை. கர்ணனிடத்தில் அனைத்து உரிமைகளும் எனக்கே இருக்கிறது. அவன் உங்களை உறவாக நினைக்கவில்லை. அதனாலே என் பக்கம் இருந்து யுத்தம் புரிந்து வீர சொர்க்கம் அடைந்திருக்கிறான். இதுவரை எக்கதியில் இருந்தீர்களோ, இனிமேலும் அக்கதியிலே இருந்து கொள்ளுங்கள். இங்கிருந்து புறப்படுங்கள். நண்பனே கர்ணா, தாயும் தம்பிகளும் உடனிருந்தும் என்னை நீங்காமல் எனக்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறாய். உன் பெரும் குணத்தை என்னவென்று போற்றுவது,
செஞ்சோற்று கடனை தீர்க்கும் தீரத்தை, மனதிடத்தை, மன வலிமையை எவ்வாறு போற்றுவது? எப்பிறவியில் என்ன தவம் செய்தேனோ தெரியவில்லை. இப்பிறவியில் உன்னை நண்பனாக அடைந்ததற்கு. கர்ணா, உன் நிலையில் நான் இருந்திருந்தால் எப்போதே பாண்டவர்களிடத்தில் சென்றிருப்பேன். ஆனால் நீயோ எனக்காக உன் சகோதரர்களை எதிர்த்து போர் புரிந்து வீர சொர்க்கம் அடைந்திருக்கிறாய். கர்ணா, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? அடுத்த பிறவி ஒன்று இருப்பின் நீ என் மூத்த சகோதரனாக பிறக்க வேண்டும். உனது காலில் விழுந்து கிடந்து சேவகம் செய்ய வேண்டும். கர்ணா, சேவகம் செய்ய வேண்டும். மாமா சல்லியரே, இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் செய்வீர் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. நான் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டேனா? வேறு என்ன சொல்ல? இத்தனை நாள் எத்தனையோ பேர் கர்ணனுக்கு தேரோட்டி இருக்கிறார்கள். அவன் உயிரோடு திரும்பி வந்தான். நீங்கள் ஒரே ஒரு நாள் கர்ணனுக்கு தேரோட்டினீர்கள். கர்ணன் பிணமாக வந்தான். அதற்கு காரணம் தாங்கள் தானே? கர்ணனின் மரணத்திற்கு நான் காரணமல்ல. மாமா, உடனிருந்து குடிபெருத்ததன் காரணமாகவே கர்ணன் மரணத்தை தழுவினான். இல்லையே அந்த அர்ஜுனனால் கர்ணனை நெருங்கி இருக்க முடியுமா? யுத்த களத்தில் அவனை நிர்கதியாக நிற்க வைத்து விட்டீரே, அதுதான் கர்ணனின் படுதோல்விக்கு காரணம். தாங்கள் மட்டும் தக்க தருணத்தில் கர்ணனுக்கு உதவி இருந்தால் கர்ணன் அர்ஜுனனை நிச்சயம் கொண்டிருப்பான். துரியோதனா, நீ முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதே நேரத்தில் என் தரப்பு நியாயங்களையும் நீ கேட்க வேண்டும் அல்லவா? ஒரு தேரோட்டியாக நான் என் கடமைகளை சரியாகத்தான் செய்தேன். யுத்தத்தில் சாதக பாதக அம்சங்களை நான் உரிய நேரத்தில் எடுத்துரைத்தேன். ஆனால் ஆணவம் கொண்ட கர்ணன் அதை ஏற்க மறுத்து விட்டான். என் சொல்லை துச்சமாக மதித்தான். மரணத்தை தழுவி விட்டான். நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, அதுதான் உண்மை. நான் தர்மனை கொல்ல படித்தேன். அவன் மறுத்தான். நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் நெஞ்சுக்கு குறிவைக்க பணிந்தேன். அவனோ சிரசிற்கு குறிவைத்து அந்த அஸ்திரத்தை வீணடித்து விட்டான். மேலும் ஒருமுறை அந்த நாகாஸ்திரத்தை எய்ய கெஞ்சினேன். அந்த ஆணவக்காரன் அதற்கும் மறுத்து விட்டான். நான் என்ன செய்யட்டும்? மரணம் அவனை இறுக பற்றி கொண்டு விட்டது. கிருஷ்ணனை போல் சிறந்த தேரோட்டியாக இருப்பீர்கள் என்பதால் தானே தங்களை சாரதியாக கோரினான் கர்ணன். ஆனால் அவனை நிர்கதியாக நிற்க வைத்து விட்டீரே. துரியோதனா, கிருஷ்ணன் உரைப்பதை மறுப்பின்றி ஏற்பான் அர்ஜுனன். கிருஷ்ணன் நில் என்றால் நிற்பான், செல் என்றால் செல்வான். கிருஷ்ணன் கூறுவதே அர்ஜுனனுக்கு வேத வாக்கு. ஆனால் கர்ணனுக்கு என் சொல்லென்றாலே வேப்பங்காய். கிருஷ்ணனை அர்ஜுனன் தெய்வத்திற்கு நிகராக மதிக்கின்றான். அவனுக்கு வெற்றி கிட்டியது. ஆனால் கர்வம் பிடித்த கர்ணனோ தேரோட்டி என்று என்னை நிந்தித்து அவமானம் செய்தான். நீங்கள் 1000 கூறினாலும் சரி, கர்ணனை யுத்த களத்தில் நிர்கதியாக நிற்க வைத்து விட்டு வந்தது தவறே. கிருஷ்ணன் எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் இது போன்ற காரியத்தை செய்திருக்க மாட்டான். நீ கூறுவது உண்மைதான். நான் உணர்ச்சியின் பிடியில் சிக்கிவிட்டேன். அவமானத்தால் கோபத்தில் அவ்வாறு செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விடு. மாமா, தாங்கள் பாண்டவர்களின் தாய்மாமல் என்றும் பாராமல் தங்களை மலை போல் நம்பினேன். ஆனால் தாங்கள் செய்தது என்ன? நம்பிக்கை துரோகம் அன்றோ? துரியோதனா, நம்பிக்கை துரோகி என்று என்னை தூற்றாதே. இதே இடத்தில் என் வாள் கொண்டு என் சிரத்தை கொய்து மாண்டு விடுவேன். துரியோதனா, சினத்தை விடு. சல்லியர் கூற்றிலும் உண்மை இருக்கிறது. இனி நடக்கப் போவதை பற்றி நாம் சிந்திப்போம். துரியோதனா,
இன்னும் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை மட்டும் நல்கு. நான் என் மருமகன்கள் என்றும் பாராமல் பாண்டவர்களை நாளை நடக்க இருக்கும் யுத்தத்தில் கொல்வேன். மாமா, இத்துணை நடந்த பிறகும் நான் உங்களை பரிபூர்ணமாக நம்புகிறேன். நாளைய யுத்தத்தில் நீங்களே கௌரவ சேனையின் தளபதி. இந்த ஒரு சொல் எனக்கு போதும். என்னை நீ கௌரவித்து விட்டாய். நாளைய யுத்தத்தில் நான் பாண்டவர்களை கொல்வேன். இல்லையேல் அதே இடத்தில் நானும் மாண்டு விடுவேன். இது சத்தியம். மருமகனே, சல்லியர் கொடுத்த வாக்கு தவறாதவர். கவலையை விடு. நாம் உடனடியாக சென்று உன் தாயாரை கண்டு வருவோம். தாயாரை சந்திக்க வேண்டுமா? என் நேரத்தில்? எல்லாம் நம் போரின் வெற்றிக்காகத்தான். வணங்குகிறேன் தாயே. வா துரியோதனா, வா துச்சாதனா. தாயே, பழக்க தோஷம் உங்களை இப்படி பேச வைத்து விட்டது. தாயே, உங்கள் புத்திரன் துச்சாதனன் இன்று நம்மிடத்தில் இல்லை. எனது நண்பன் கர்ணனும் இப்போது நம்மிடையே இல்லை. யாரும் இல்லா அனாதையாக தனித்து நிற்கிறேன் தாயே, தனித்து நிற்கிறேன். துரியோதனா, இப்போதாவது இந்த யுத்தத்தை நிறுத்திவிடு. நீ ஒருவனாவது எனக்கு புத்திரனாக மிஞ்ச வேண்டும். முடியாது தாயே. இப்போது நான் இந்த யுத்தத்தை நிறுத்திவிட்டால் எனக்காக உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு நான் துரோகம் இழைத்ததாகிவிடும். மகனே துரியோதனா, நான் சொல்வதை கேள். இருக்கும் நிலையை சீர்தூக்கி பார்த்தால் இந்த யுத்தத்தில் இனி நீ வெற்றியடையும் வாய்ப்பே இல்லை. தோல்வி நிச்சயம் என்று தெரிந்த பிறகும் எதற்கு இந்த யுத்தம்? நிறுத்திவிடு. அக்கா, நீ மனது வைத்தால் உன் புத்திரன் துரியோதனன் இந்த யுத்தத்தில் வெல்ல முடியும். எப்படி? நான் என்ன செய்ய வேண்டும்? நீ சொல்வது உண்மையானால் நான் துரியோதனனின் வெற்றிக்காக என் உயிரையும் தர சித்தமாக இருக்கிறேன். அக்கா, நீ பதிவிரதைகளிலும் மேலானவள், தெய்வாம்சம் பொருந்தியவள். நீயே இந்த யுத்தத்தில் வெல்வாய் என்று உன் மகனை மனதார வாழ்த்தினால் போதும். நிச்சயம் துரியோதனன் இந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவான். கற்புடைய பதிவிரதையான உன்னுடைய வாக்கு ஒரு காலம் பொய்க்காது.